சிந்திப்போமே. 1654 அவன் பெயர் பொல்லென ஓதுவதே. கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். பஞ்சாக்கர தேசிகனின் திருவடி நினைப்பில் இருந்தால் என் மல வாதனைகள் ஓய்ந்திருக்கும். அந்த நினைப்பு நீங்கியவுடனேயே தற்போதம் எழுந்து நீ எனக்கு விருந்து என சொல்லி அந்த மலங்கள் மீண்டும் என்னை தம் வாயில் போட்டு விழுங்கும். அந்த துன்பத்தை எண்ணி நடுங்கி, ஐயோ நான் செய்த அற்ப செயல்தான் என்னே என நாணி வெட்கப்பட்டு மீண்டும் அவன் திருவடியை சேர வேண்டும். திருவடியை சேரும் நினைப்பினை விடுத்தால் ஐயோ எல்லா துன்பங்களும் ஒரு சேர என்னை சூழ்ந்து கொள்ளுமே. எனவே குருவின் திருநாமத்தை தொடர்ந்து ஓதுவதென்றோ நான் செய்ய வேண்டுவது. பஞ்சாக்கரம் ஒன்றே ஞானம் நல்கி மலம் நீக்க வல்லது. இப்படியாக குருவின் திருநாமம் செப்பலே ஞானம் பெறும் வழி என்று விளக்குகிறார் கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. இருந்திடில் பஞ்சாக்கரவன் பதத்திடை யான் மலமும் இருந்திடும். சற்று எழின் ஆங்கே எழுந்து இனி நீ எனக்கு விருந்து என வாய் பெய்யும். மீட்டும் இராமை விடிப்பின் அந்தோ பொருந்திடும் எல்லாம் அவன் பெயர் பொல்லென ஓதுவதே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் 17வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். குரு நாமம் ஓதுவோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.